Hello students, welcome to Hiba Max 10th standard half yearly exam. நாளைக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட் எழுத போகிறோம். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க, நம்ம சேனலில் பாருங்கள். சரிங்களா? கண்டிப்பாக நாளைக்கு எக்ஸாம் சூப்பராக அட்டென்ட் பண்ணுறோம். அண்ட் அட்டென்ட் பண்ணும்போது ப்ரெசன்டேஷன்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ லாஸ்ட் டைமே நான் இந்த பேப்பரை காமிக்கணும்னு நினச்சேன். இது என்னோடய ஆன்லைன் கிளாஸில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டோடது. சரிங்களா? ஸோ இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷனை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ரொம்ப நீட்டாக எழுதியிருப்பாங்க, சைடில் டயக்ராம்லாம் போட்டுட்டு. இந்த ப்ரெசன்டேஷன் பாருங்கள். அண்ட் நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ணும்போது எப்போவுமே ஃபஸ்ட்டு கிராஃப் ஜியோமெட்ரி, அப்புறம் 5 மார்க்ஸ், அப்புறம் 2 மார்க்ஸ். இது நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸில் எழுதுறதுனால 2 மார்க் 5 மார்க் எழுதியிருப்பாங்க. பட் நீங்கள் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ எப்போவுமே 1 வேர்ட்ஸ் எழுதும் போது கொஷின் நம்பர் வித் ஆப்ஷன்ஸ் எழுதி நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஆன்சர் கம்ப்ளீட்டாக எழுதுங்க. சரிங்களா? ஸோ 14 1 வேர்ட்ஸ் முடிச்சுட்டு அவங்க வந்து 2 மார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 மார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கிவன் எழுதியிருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும்னு எழுதியிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் கரெக்டாக எல்லாமே அந்த ஸ்டேட்மெண்ட்டோடு கரெக்டாக எழுதியிருப்பாங்க, நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். நான் ஃபுல் பேப்பரையுமே காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கிவன் எழுதிட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. ஸோ எஃப் ஆஃப் ஜி தனியாக சொல்யூஷன்னு தனியாக மென்ஷன் பண்ணி எஃப் ஆஃப் ஜி ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அந்த கே வேல்யூ கண்டுபிடிச்சோன்னு ஒரு பாக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து சொல்யூஷன் நம்ம தனியாக எடுத்து எழுதுறதுக்கு நீட்டான ஒரு ப்ரெசன்டேஷன். சரிங்களா? ஸோ ஒரு கொஷின் முடிஞ்சோடனே 2 லைன் போட்டுருவாங்க. அண்ட் அதே மாதிரி அடுத்த கொஷின் எப்போவுமே பாருங்கள், கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் ஆன்சர் எழுதவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் கேன்சலேஷன்லாம் அழகாக பென்சிலில் செஞ்சுருக்காங்க பாருங்கள், ஃபைனலாக ஆன்சர் எழுதியிருக்காங்க. அண்ட் டயக்ராம் வர சம்ஸ்க்கெலாம் சைடில் கண்டிப்பாக டயக்ராம் வரையணும். ஸோ டயக்ராம் வரைஞ்சி கால்குலேஷன்லாம் சைட்லேயே எழுதி காமிச்சிருக்காங்க. அண்ட் சொல்யூஷனுக்கு பாக்ஸ். சரிங்களா? எப்போவுமே இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். கொஷின் நம்பர், கிவன், என்ன அவங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும், ஃபார்முலா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஃபார்முலா எழுதி ஃபார்முலாவில் ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் நீட்டாக நீங்கள் வந்து எதுவுமே அடித்து அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக நீங்கள் எழுதி லாஸ்ட்டில் சொல்யூஷனும் எடுத்து எழுதணும். இது நான் கரெக்ஷன் பண்ணி மார்க் போட்டது. அண்ட் அடுத்த ட்ரிக்னாமெட்ரியில் கூட பாருங்கள், கிவன் எழுதிட்டு அப்புறம் சொல்யூஷன் எழுதியிருக்காங்க. லாஸ்ட்டில் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்புறம் 7th லெசனில் பேஸ் ஏரியாவில் கொடுத்துருக்காங்கன்னு எழுதியிருக்காங்க, ஃபார்முலா எழுதியிருக்காங்க, கேன்சலேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக யூனிட்ஸு ரொம்ப முக்கியம். 6th சாப்டர் 7th சாப்டர் 5th சாப்டரில் கூட யூனிட்ஸ் எழுதலைன்னா மார்க் போயிடும். ஸோ கவனமாக இருங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கும் தெரியும், சின்னதாக ஒரு ரீகால். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணலனாலும் இனி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ் ஆகும். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா எழுதிட்டு கிவன் ஹைட்டு கொடுத்துருக்காங்க, பேஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அதோட சொல்யூஷன். சரிங்களா? ஸோ ஈஸியாக இருக்கும் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு, ஸ்டாஃப்ஸுக்குமே ஈஸியாக இருக்கும், டீச்சர்ஸ்க்குமே மார்க்கே குறைக்க மாட்டாங்க. நல்லா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்புறம் 5 மார்க் 5 மார்க்குக்கும் அதே தான் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கிவன், அப்புறம் என்ன ப்ரூஃப் பண்ணும், எல்ஹெச்எஸ் பார்ட் தனியாக நம்பர் 1 மார்க் பண்ணியிருக்காங்க, ஆர்ஹெச்எஸ் பார்ட் எழுதிட்டு நம்பர் 2, அப்புறம் ஃப்ரம் 1 and 2 ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ், கண்டிஷன் எழுதி ஹென்ஸ் ப்ரூவ்டு. பார்த்தீங்களா? இது கம்ப்ளீட்டாக முடித்தாங்கன்னா 5 மார்க் வந்து குறையவே செய்யாது. அடுத்து 30th கொஷினோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும், சொல்யூஷன். அந்த ஆரோ டயக்ராம்லாம் கூட கரெக்டாக பென்சிலில் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள், டேப்லோ காலம் பென்சிலில், கிராஃப் பென்சிலில். அண்ட் அடுத்தது 2nd லெசனோடது ஃபார்முலா எழுதி கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேஷன் கூட சைட்லேயே செஞ்சு லாஸ்ட்டில் த சம் ஆஃப் 9 cube 10 cube is அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க பாருங்கள். அப்புறம் மேட்ரிக்ஸும் கிவன் என்ன கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஆன்சர் எழுதி ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ 5th சாப்டரில் கண்டிப்பாக அந்த கிராஃப் டயக்ராம் வரையணும், அது வரைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சம் சைடில் டயக்ராம் எழுதிட்டு tan θ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் கூட எழுதியிருக்காங்க பாருங்கள். அடுத்தது ஸ்கொயர் ரூட் சம், கரெக்டாக அந்த ஸ்கொயர் ரூட்டோட ஃபார்மேட்டில் எழுதி லாஸ்ட்டில் மாடுலஸில் முடிச்சிருக்காங்க. தியரம் பாருங்கள், சைடில் டயக்ராம் வரைஞ்சி ஸ்டேட்மெண்ட்டு, ப்ரூஃபு, அதுக்கப்புறம் டேப்லோ காலம் மாதிரி எழுதி சைடில் ரீசனுமே எழுதியிருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் எழுதிங்கன்னா கண்டிப்பாக சென்டம் மிஸ் ஆகவே செய்யாது. சரிங்களா? ஸோ நீட்டாக இதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். சைடில் டயக்ராம்லாம் அழகாக வரைஞ்சி ஃபார்முலா எழுதி சொல்யூஷனுக்கு வந்து பாக்ஸ். அது மாதிரி ரஃப் டயக்ராம் கண்டிப்பாக வரையணும். வெரிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக மார்க் இருக்குது. ஸோ வெரிஃபையும் பண்ணணும். வெரிஃபை பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஓனாகவே எழுதலாம், ஆனால் எழுதாமல் மட்டும் இருந்தேன். அடுத்தது கிராஃபுக்கு ஸ்கேல் வரையலைன்னா மார்க் போயிடும். ஸோ ஸ்கேல் கண்டிப்பாக வரையணும். கொஞ்சம் டார்க்கான பென்சிலை நீட்டாக வரைங்க.
எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு சொல்யூஷன் எடுத்து தனியாக எழுதணும். இந்த மாதிரி when x = 3 y = என்ன அப்படின்ட்டு கண்டிப்பாக எழுதணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் கம்மி பண்ணவே மாட்டாங்க. டீச்சர்ஸ்க்கும் கரெக்டாக அந்த கீ ஆன்சர் பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணி மார்க் போட கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி ப்ரெசன்டேஷன் நீங்களும் செய்வீங்கன்னா சூப்பர், வெரி குட். உங்களோட ப்ரெசன்டேஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். ஆனுவல் எக்ஸாம் வரைக்கும் எழுதும். ஸோ இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரே பெண்ணை யூஸ் பண்ணுங்கள். நடுவில் பெண்ணை மாற்றாதீங்க. பென்சிலு ப்ளூ பென்னும் போதும். ஸ்கேலு, நல்ல காம்பஸ், நல்ல ப்ரொட்ராக்டர். ஏன்னா நம்ம காம்பஸ் கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் நமக்கு வந்து ரீடிங்ஸ் வந்து மாறிடும். ஸோ அதனால் கரெக்டாக இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாம் நல்லபடியாக எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்கள். ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணுங்கள். ஒயிட்னர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஒயிட்னர் யூஸ் பண்ணுறதுலாம் வேண்டாம். நார்மலாக நீங்கள் எழுதும்போதே கேர்ஃபுல்லாக எழுதுங்க. அப்படி கட் பண்ணனாலும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரைக் அவுட் அது பண்ணிங்கனாலே போதும். டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட்மா. தேங்க்யூ ஸோ மச்.